நடிகை பிரியங்கா மோகனுக்கு நடந்த ஆக்சிடென்ட். சிறு காயங்களுடன் தப்பித்த நடிகை பிரியங்கா மோகன். அட ஆமாங்க, என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, தெலுங்கானாவுல இருக்கிற கிராசிங் ஷாப்பிங் மால் அப்படிங்கிற ஒரு புது துணிக்கடையை திறந்து வைக்கிறதுக்காக பிரியங்கா மோகன் சீஃப் கெஸ்டா போயிருக்காங்க. அந்த ஷாப்புக்கு முன்னாடி போட்டுட்டு இருந்த மேடையில எல்லாருமே அந்த மேடையில ஏறி பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த மேடை கொலாப்ஸ் ஆகி திடீர்னு சரிஞ்சு விழுந்துருச்சு. அந்த மேடையில இருந்த எல்லாருக்குமே சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டிருக்கு. பிரியங்கா மோகன் இந்த விபத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு விபத்து நடந்துருச்சு. ஆனா பதட்டம் அடைகிற அளவுக்கு யாருக்கும் எதுவும் ஆகல, எனக்கும் எதுவும் ஆகல, சிறு சிராய்ப்பு காயங்கள் மட்டும்தான் ஆயிருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. நம்ம எஸ்டிஆர் சிம்பு நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் மன்மதன். இந்த படம் இன்னைக்கு அக்டோபர் 5 தியேட்டர்ல ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது, தெலுங்கானாவில் தான் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை புது படம் மாதிரி அவங்க கட் அவுட்லாம் வச்சு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி இன்னைக்கு மன்மதன் படத்தை பார்த்துருக்காங்க. இந்த வரவேற்பை பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் மன்மதன் படத்தை தமிழ்நாட்டிலையும் ரீரிலீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. டைரக்டர் பிரவீன் கே டைரக்ஷன்ல ஆக்டர் விஷ்ணு விஷால் நடிச்சிருக்க படம் தான் ஆரியன். இந்த படத்துல ஹீரோயின்ஸா ஆக்டர் ஸ்ரிதா ஸ்ரீநாத், வாணி போஜன் இவங்க 2 பேரும் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஆரியன் படத்துடைய ஃபைனல் ஷூட்டிங் ஷெட்யூல நெருங்கிட்டோம் அப்படின்னு மூவி டீமே அபிஷியலா கியரிங் அப் ஃப்ரம் த ஃபைனல் சேஸ், ஃபைனல் ஷூட்டிங் ஷெட்யூலுக்கு நெருங்கிட்டோம் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி ஒரு போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் கே.ஜி. பாலசுப்ரமணியன் டைரக்ஷன்ல ஜீவா, பிரியா பவானி சங்கர் நடிப்பில் ரிலீஸ் ஆக போற படம் தான் பிளாக். இந்த படத்துடைய தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை SSI ப்ரொடக்ஷன் தான் வாங்கியிருக்காங்க. இவங்க தான் தமிழ்நாட்டில் இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. இந்த படத்துடைய அபிஷியல் ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. பிளாக் படத்துடைய அபிஷியல் ரிலீஸ் டேட் மட்டும் தான் இன்னமும் கன்ஃபார்ம் ஆகாம இருந்துச்சு. இன்னைக்கு பிளாக் படம் அக்டோபர் 11 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் இப்போ அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ரிலீஸ் ஆக போற வேட்டையன் படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ரிலீஸ் ஆன நெக்ஸ்ட் டே அக்டோபர் 11 பிளாக் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. அதே அக்டோபர் 11 டேட்ல மார்டின் அப்படிங்கிற ஒரு கன்னட படம் தமிழ் டப்போட ரிலீஸ் பண்றாங்க. டோட்டலா சொல்லணும்னா இந்த 2024 ஆயுத பூஜை வீக்கெண்டுக்கு தமிழ்ல மொத்தமா 3 படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஒன்னு நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்க வேட்டையன் படம், இன்னொன்னு ஜீவா, பிரியா பவானி சங்கர் நடிப்பில் ரிலீஸ் ஆக போற பிளாக் படம் அக்டோபர் 11 ரிலீஸ் ஆகுது. மார்டின் அப்படிங்கிற கன்னட படம் அக்டோபர் 11 ரிலீஸ் ஆகுது. இப்போதைக்கு இந்த 3 படங்கள் மட்டும்தான் ஆயுத பூஜை வீக்கெண்டுக்கு தமிழ்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் அமரன். இந்த படத்தை டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. இந்த படம் இந்த வருஷம் 2024 தீபாவளிக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ஹே மின்னலே அப்படிங்கிற சாங்கை இப்ப மூவி டீம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சாங் ரொம்ப சூப்பரா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. டைரக்டர் போஸ் வெங்கட் டைரக்ஷன்ல விமல் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் சார். இந்த படத்தை டைரக்டர் வெற்றிமாறன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு சார் படத்துடைய அபிஷியல் ரிலீஸ் டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சார் படம் அக்டோபர் 18 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. சார் படத்துடைய ட்ரைலரை ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கும் போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் எம் ராஜேஷ் டைரக்ஷன்ல ஜெயம் ரவி ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் பிரதர். இந்த படம் தீபாவளிக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. பிரதர் படத்துக்கு அப்புறம் ஜெயம் ரவி நடிக்க போற அவருடைய 34வது படத்துடைய அப்டேட் இன்னைக்கு 10:50 AM ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நேத்து வீடியோல நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த படத்துடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஆக்டர் கவின் நடிப்பில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான டாடா படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் கணேஷ் கே பாபு தான் டைரக்ஷன் பண்றாரு. இதை மூவி டீம் இப்போ அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி ஒரு போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் பண்ணுவாரு அப்படின்னு மூவி டீம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. $1 மில்லியன் ஸ்டுடியோ ப்ரொடக்ஷன் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ண போற 4வது படத்துடைய அபிஷியல் டைட்டில் டீசரை டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அக்டோபர் 6 நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவாரு அப்படின்னு மூவி டீம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 8 தோட்டாக்கள் படத்துடைய ஹீரோ வெற்றி இப்போ ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் ஆலன். ஆலன் படத்துடைய ஆடியோ ஒன்று ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் இன்னைக்கு நடந்திருக்கு. ஆக்டர் பாக்கியராஜ் அவர்கள் படத்துடைய அபிஷியல் ட்ரைலரையும் ஆடியோவையும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ஆடியோ ஒன்று ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் ஃபோட்டோஸ்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மூவி டீம் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. தேடி பார்த்தேன், ட்ரைலரே கிடைக்கல. ஆலன் படத்துடைய ட்ரைலர் கிடைச்சதும் நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்ணிடுறேன். விஷ்ணு விஷால் ஆக்டிங்ல ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் ராட்சசன். இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 6 இயர்ஸ் ஆகுது. உங்களை எத்தனை பேருக்கு ராட்சசன் படம் பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம தல அஜித் அவர்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் செம வைரல் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு டைம் கிடைச்சா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை நம்ம தல அஜித் சொல்லியிருக்காரு. டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல நம்ம தல அஜித் நடிச்சிருக்க படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ல ஆக்டர் இளைய திலகம் பிரபு, யோகி பாபு இவங்க 2 பேரும் முக்கியமான ரோல்ல நடிக்க போறதா இப்ப கன்ஃபார்மான தகவல் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் குட் பேட் அக்லி மூவி டீம் கிட்ட இருந்து இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீடைல் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். குட் பேட் அக்லி படம் 2025 பொங்கலுக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. அவ்வளவுதாங்க இன்னைக்கு என்ன சினிமா அப்டேட் முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.